புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு 2642 ஊழியர்களை பொதுப்பணித்துறையில் அரசு பணி நியமனம் செய்தது. அப்போது தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் பணியில் அமர்த்தப்பட்ட ஊழியர்களை தேர்தல் நன்னடத்தை விதியின் கீழ் தேர்தல் துறை பணியில் இருந்து நீக்கியது. இதன் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் வவுச்சர் ஊழியர்களாக 10,000 ரூபாய் சம்பளத்தில் பணி வழங்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டது. மீண்டும் அதனைத் தொடர்ந்து தற்போது அவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க அரசை வலியுறுத்திய நிலையில் அதற்கு சாத்தியம் இல்லாததால் 27,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி தர கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் திடீரென தங்களுக்கு பணி ஊதியம் உயர்த்தி வழங்க வலியுறுத்தி வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி அப்பகுதியில் வந்தபோது அவரது காரை வழிமறைக்க முயற்சித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் பேச்சுவார்த்தை முற்றி லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் திடீரென காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் மீது தடியடி நடத்தினர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் போராட்டக்காரர்களில் சிலர் காவல்துறை அதிகாரி ஒருவரை தாக்கியதாக ஏற்பட்ட கோபத்தில் மீண்டும் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்தனர். அதில் ஒருவர் கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் கொட்டியதால் மேலும் அப்பகுதியில் பரபரப்பு நீடித்தது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் அங்கிருந்து நாலாபுரமும் பதறி அடித்து ஓடிய நிலையில் அப்பகுதி போர்க்களம் போன்று காட்சியளித்தது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அமைதி திரும்பிய நிலையில் வாகன போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. தடியடி சம்பவத்தால் போராட்டக்காரர்கள் சிலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றும் வருகின்றனர்.